Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா C ப்ரோகிராம்ல ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து நமக்கு தேவையான பர்టిక్యులர் ஸ்ட்ரிங்கை எப்படி நம்ம கட் பண்ணி எடுக்கிறது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோகிராமோட அவுட்புட் நான் உங்களுக்கு காட்றேன். Enter the string அப்படினு கேக்குது. நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் கொடுக்கிறேன். TUTO or tutor Joes அப்படிங்கற ஸ்ட்ரிங்கை நான் இன்புட் கொடுக்கிறேன். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு Joes அப்படிங்கற ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் கட் ஆகி வரணும். அதுக்கு நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் enter the starting position. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த 6th பொசிஷன்ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகணும். அப்ப ஸ்டார்டிங் பொசிஷன் பாத்தீங்கன்னா 6 அப்படினு சொல்லி கொடுத்தறேன். 6th பொசிஷன்ல இருந்து நமக்கு ஒரு 4 characters வேணும். அதனால just 4 அப்படிங்கறது கொடுக்கிறேன். just நம்ம என்டர் பிரஸ் பண்ணா போதும் அந்த ஸ்ட்ரிங்ல இருந்து நமக்கு Joes அப்படிங்கற ஸ்ட்ரிங் மட்டும் நமக்கு கட் ஆகி பிரிண்ட் ஆகும். இது எப்படி நம்ம ப்ரோகிராம்ல போறது அப்படினு சொல்லி பாப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணி அத C ஃபைல்ல சேவ் பண்ணிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன். நம்மளுடைய ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் ஆகிறது பாத்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன்ல தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால இந்த இடத்துல மெயின் ஃபங்க்ஷன் நான் கொடுத்துட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன். நம்ம எந்தெந்த வேரியபிள்ஸ் யூஸ் பண்றோமோ அதை ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணனும். நான் இன்டிஜர் டைப் ஆஃப் வேரியபிள் ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்டார்டிங் பொசிஷன் இன்புட் கொடுக்கிறதுக்காக s அப்படிங்கற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்து எத்தனை கேரக்டர்ஸ் நமக்கு வேணுமோ அந்த கவுண்டிங்கை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக C அப்படிங்கற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை இன்புட் கொடுக்கணும். இன்புட் கொடுக்கிறதுக்காக கேரக்டர் டைப்ல பாயிண்டர் வேரியபிள் a அப்படினு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா clear screen. நம்மளோட அவுட்புட் ஸ்கிரீனை கிளியர் பண்றதுக்காக clear screen அப்படிங்கற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா printf அப்படிங்கற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். enter the string அப்படிங்கற ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கை இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக get string அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். a அப்படிங்கற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா printf அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்னொரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். enter the start position அப்படிங்கற ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வேல்யூ நம்ம இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்காக scanf அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த இன்டிஜர் வேல்யூ பாத்தீங்கன்னா நான் s அப்படிங்கற வேரியபிளை ஸ்டோர் பண்ணனும். அதனால address of s அப்படினு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா printf அப்படிங்கற ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணி இன்னொரு மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். enter the characters, enter the number of characters from start string. அதாவது நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த ஸ்ட்ரிங்ல இருந்து நமக்கு எத்தனை characters வேணும் அதுக்காக ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். start position. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வேல்யூ நம்ம இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்காக scanf அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். scanf இன்டிஜரோட ஃபார்மேட் ஸ்ட்ரிங் பாத்தீங்கன்னா %d. நம்ம கொடுக்க போற வேல்யூ பாத்தீங்கன்னா c அப்படிங்கற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் ஆகணும். அப்ப address of c அப்படினு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா நான் இந்த ப்ரோகிராம் ஒரு ஃபங்க்ஷன் காலிங் மூலமா போட போறேன். அதாவது ஒரு சப் ஃபங்க்ஷன் மூலமா போட போறேன். ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் டைப் பாத்தீங்கன்னா கேரக்டர். நமக்கு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் ஆகும். அதனால என்ன பண்றேன் இந்த இடத்துல பாயிண்டர் சொல்லி கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் நேம் பாத்தீங்கன்னா sub அப்படினு சொல்லி அந்த நேம் கொடுத்துட்டேன். இதல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கிற அந்த கேரக்டர் வேரியபிள் நமக்கு பாஸ் ஆகும். அதனால கேரக்டர் பாயிண்டர் அப்படினு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பொசிஷன் ஆர்குமெண்டா பாஸ் ஆகணும். அது வந்து நமக்கு இன்டிஜர் வேல்யூ. அதனால int அப்படினு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் நமக்கு பாஸ் ஆகணும் அது நமக்கு இன்டிஜர் வேல்யூ. அதனால int அப்படினு சொல்லி கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் முடிச்சாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ரிட்டர்ன் டைப் பாத்தீங்கன்னா கேரக்டர். ஃபங்க்ஷன் நேம் sub சப் அப்படிங்கற நேம். இதல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட் வரத நான் a அப்படிங்கற ஒரு பாயிண்டர் வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பொசிஷன் நமக்கு வரும் ஆர்குமெண்டா இன்புட் வரும். அத பாத்தீங்கன்னா இன்டிஜர் s அப்படிங்கற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கவுண்டிங் வரும். அது பாத்தீங்கன்னா இன்டிஜர் c அப்படிங்கற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன். இன்டிஜர் டைப்ல int I, j அப்படினு சொல்லி ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். இதனோட வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 0 ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக கேரக்டர் டைப்ல பாயிண்டர் வேரியபிள் b அப்படிங்கற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா while loop இந்த இடத்துல ரன் பண்ணிக்கிறேன். while a of I அப்படிங்கற பொசிஷன்ல null character இருக்கிறவரையும் நமக்கு அந்த லூப் ரன் ஆகணும். a of I not equal to அதாவது not equal to null character இருக்கிறவரையும் நமக்கு ரன் ஆகணும். அதனால a of I not equal to /0 அப்படினு சொல்லி கொடுத்துறேன். அதாவது /0 ன்னு பாத்தீங்கன்னா null character. இந்த லூப் பாத்தீங்கன்னா நமக்கு a அப்படிங்கற வேரியபிள்ல ஏதாவது ஒரு characters இருக்கிறவரையும் நமக்கு ரன் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா if அப்படிங்கற ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். I greater than yes இருக்கணும். அத பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு மேல இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு கண்டிஷன் நமக்கு எத்தனை வேல்யூஸ் இருக்கு அப்படினு சொல்லி கவுண்ட் பண்ணனும். இப்போ
இந்த இடத்துல ஜே அப்படிங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். அந்த ஜே அப்படிங்கிற வேரியபிள் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த கவுண்டிங் நமக்கு எத்தனை கேரக்டர்ஸ் வேணுமோ அதுக்கு கீழே இருக்கணும். அப்போ ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பி ஆஃப் ஐ அப்படிங்கிற பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நான் பி ஆஃப் ஜே அப்படிங்கிற பொசிஷனில் ஏ ஆஃப் ஐ அப்படிங்கிற பொசிஷனில் இருக்கிற நான் கேரக்டரை ஸ்டோர் பண்ணுறேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஜே அப்படிங்கிற வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன், ஒவ்வொரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஐ அப்படிங்கிற வேரியபிள் இருக்க வேல்யூ ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகணும், அதனால் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ நமக்கு ரிட்டன் ஆகணும், இந்த ஸ்ட்ரிங் சப்ஸ்ட்ரிங் நமக்கு ரிட்டன் ஆகணும், அதனால் ரிட்டன் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி இதை ரிட்டன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கை என் பண்ணும். பி ஆஃப் ஜே அப்படிங்கிற அட்ரஸில் நான் நல் கேரக்டர் கொடுத்து இந்த ஸ்ட்ரிங்கை என் பண்ணுறேன். பி ஆஃப் ஜே ஈக்குவல் டு நல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ இந்த ஸ்ட்ரிங்கை நான் ரிட்டன் பண்ணுறேன். ரிட்டன் ஜஸ்ட் பி அப்படிங்கிற வேரியபிள் இருக்கிற ஸ்ட்ரிங்கை நான் ரிட்டன் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் கால் பண்ணோம். ஜஸ்ட் அந்த கால் பண்ணும்போதே அந்த வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஆஃப் ஸ்லாஷ் அண்ட் சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு மெசேஜோட பிரிண்ட் பண்ணுறேன். %s ஸ்ட்ரிங்கோட ஃபார்மேட் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா %s. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா சப். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 வேல்யூ ஆர்குமெண்ட்டாக பாஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற வேரியபிள் இருக்க ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் பொசிஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு எத்தனை கேரக்டர்ஸ் வேணுமோ அந்த கவுண்டிங்கை பாஸ் பண்ணுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக கெட் சிஹெச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் பொசிஷன் நம்ம 1லேருந்து கவுண்டிங்கில் கொடுப்போம். ஆனால் அரேவோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால் என்ன பண்ணுறேன், அந்த ஸ்டார்டிங் வேல்யூலேருந்து ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணி அதை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன், நமக்கு எரர்ஸ் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். என்டர் த ஸ்ட்ரிங்னு கேட்குது. நான் டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். நமக்கு 6th பொசிஷன்லேருந்து ஒரு 4 கேரக்டர்ஸ் வேணும். ஜஸ்ட் நான் கொடுத்தேன்னா எனக்கு ஜோஸ் அப்படிங்கிறது வரணும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. அதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐ கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல், அதாவது நமக்கு இந்த ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து நமக்கு ஸ்டோர் ஆகணும். அதனால் ஐ கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். நமக்கு 6th பொசிஷனில் இருக்கிற கேரக்டர் வேணும், அதுலேருந்து நமக்கு ஒரு 4 கேரக்டர்ஸ் வேணும். அப்போ 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இப்போ நமக்கு ஜோஸ் அப்படிங்கிறது கிடைச்சிடும். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இது அவங்களோட விசிட் நேம் www.tutorjose.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரிவியஸ் சிச்சுவேஷன்னா நீங்கள் எங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனலோட வீடியோஸை பார்க்கும்போது எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.